வெல்கம் டு குக் வித் மார்டினா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஷக்கீலா அம்மாவோட மட்டன் கீமா பிரியாணி தான் ட்ரை பண்ண போறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 100 ml எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகணும்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ரா ஸ்மெல் போன உடனே ஒரு 2 தக்காளியை பெருசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பிரியாணி செய்யறதுக்கு 1/2 கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன். அதை இப்ப சேர்த்துக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கும் போது ஒரு 100 கிராம் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஷக்கீலா அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு பச்சரிசியில தான் செஞ்சிருக்காங்க. பட் நான் சீரக சம்பால தான் செய்யறேன். இன்னைக்கு 2 கிளாஸ் சீரக சம்பா ரைஸ் எடுத்து ஊற வச்சிருக்கேங்க. ஸோ 2 கிளாஸுக்கு 4 கிளாஸ் தண்ணி. ஸோ தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துனதுக்கு அப்புறம் நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்க போறோம். குக் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அரிசியை சேர்த்துக்க போறோம். ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவையும் நம்ம ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். அரிசியை இப்போ சேர்த்துக்கலாங்க. நம்ம விதவிதமா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுருப்போம். ஆனா இந்த பிரியாணி நீங்க ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்ணி நிறைய தடவை நான் செஞ்சுட்டேங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசிலுக்கு குக் பண்ணி நம்ம எடுக்க போறோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஸ்லோவா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பிரியாணிக்கு ரொம்ப மினிமமான இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படும். ஸோ கண்டிப்பா சீக்கிரமா ட்ரை பண்ணுங்க. சைட் டிஷ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஒரு புடி பிடிக்க போறேன் இப்போ. சோ நீங்களும் கண்டிப்பா செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. மட்டன் கீமா பிரியாணி ரெடியோ ரெடி.